இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு கொக்கல்ல கொங்கணவா. இது பாரதத்தில் உள்ள ஒரு கதை. அதிலே ஒரு கதை வரும். ஒரு அந்தன இளைஞன் ஒரு தபசுவிடம் சென்று தபசு பழகுவான். பின்னாலே அவர் விட்டு நீங்கி வரும் பொழுது ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டிருப்பான். அப்பொழுது ஒரு காகம் அவன் மேல் ஒரு எச்சத்தை விடும். அந்த எச்சம் அவன் தலைமையில் பட்டதும் அது யார் என்று மேலே மரத்தின் மேலே பார்ப்பான். அங்கே இருக்கிற ஒரு காக்கை இவன் கண்ணிலிருந்து அந்த ஒளிப்பட்டதும் அப்படியே கருகிவிடும். முன்னாடியே அந்த இளைஞனுக்கு ஒரு விதமான ஒரு கர்வம் ஏற்படுகிறது. தான் எல்லா தபசும் முடித்து விட்டதாகவும் தனக்கு அந்த விதமான தபம் ஒரு சக்தி கிடைத்து விட்டதாகவும் எண்ணுவான். அந்த எண்ணத்திலேயே ஊருக்கு சென்று ஒரு வீட்டிலே பகவதி பிட்சாந்தேகி என்று பிச்சை கேட்பான். அந்த மாதர் தன் கணவனுக்கு உணவு சமைத்து அதில் அவனுக்கு வழங்கி கொண்டிருப்பான். அந்த நேரத்தை இவன் கேட்கும் பொழுது அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை விட்டு வர முடியாது. எனவே சற்று தாமதமாகும். உடனே இவன் கோபம் கொண்டு அதே மாதிரி அந்த காக்கையை இவன் எரித்தது போலே அந்த மாதாவை பார்த்து விழிப்பான். அந்த மாது சொல்வாள், தம்பி, நான் ஒன்றும் கொக்கல்ல கொங்கணவா என்று சொல்வாள். உடனே அவனுக்கு தலை தாழ்ந்து போகும். எப்படி இந்த மாதுக்கு தான் செய்கை தெரிந்தது என்று அவள் வியப்பெய்து கேட்பாள். அப்பொழுது அவன் சொல்வான், இந்த மாதிரி கற்புள்ள மாதர்களாம் எல்லாமே முக்காலமும் தெரியும் என்று சொல்வாள். என்னுடைய கர்வத்தை நான் அடைக்கொண்டேன், இப்பொழுது நான் என்ன செய்வது என்று அவன் கேட்பான். அந்த ஊர் பெயரை சொல்லி அருகாமையில் இருக்கிற ஊரிலே சென்று அந்த அவனுடைய ஒரு பெயர் இருக்கும். உதாரணமாக பாலன் என்று இருந்தால் பாலன் என்று அவர் பெயரை சொல்லி அவரிடத்திலே போய் நீ பழகு, இந்த தவத்தை பழகு, உனக்கு அப்பொழுது அந்த சக்தி கிடைக்கும் என்று அவள் சொல்வாள். அவன் அந்த ஊருக்கு சென்று அந்த பெயரை சொல்லி அந்த பக்தன் எங்கே இருக்கிறான் என்று கேட்பான். கடைசியில் அந்த இடத்துல சென்று அவன் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அதாவது அந்த இடத்துல ஒரு ஆடு மாடுகளை வெட்டி கொண்டு ஒரு இடம், அந்த இடத்திலே அவன் இருப்பான். இவனுக்கு திடீரென்று மிகுந்த வியப்பு ஏற்படும். இப்படி ஒரு இறைச்சி கடையில் இருக்கிறவனா நம்ம குருவாக அமைவது என்று. அதை பார்த்தவுடன் அவன் சொல்வான், தம்பி, அந்த மாது அனுப்பினார்களா என்று கேட்பான். ஆம் என்று அவன் சொல்வான். உடனே அவனை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு சென்று அவனிடத்தில் எல்லா விதமான அவனுக்கு உண்டான தவத்தையும் கற்பிப்பான். கடைசியிலே அவன் சந்தேகத்தில் கேட்பான், இவ்வாறு இறைச்சி கடையில் போனால் ஒரு குரு என்று கேட்பான். அவன் சொல்வான், எனக்கு அது ஆண்டவன் இட்ட ஒரு கடமை, இயற்கையிலேயே அந்த கடமைக்கு ஆட்பட்டு விட்டேன். எனக்கு இது நல்லதா கெட்டதா தீயதா நல்லதா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கிட்ட கடமையை எனது தாய் தந்தை எனக்கிட்ட கடமையை நான் சிவனை நிறைவேற்றுகிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் என்பார். அப்பொழுதுதான் அவனுக்கு புரியும், செய்யும் தொழிலே தெய்வம் என்று அவனுக்கு புரியும். எனவே அந்த கடமையை உணர்ந்து அதிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ள ஆரம்பிப்பான். இதுதான் கதை. அந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்றால், எல்லாவற்றுக்கும் மேலாக கடமை என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த கடமை தான் நமக்கு கை கொடுக்கும். எனவே செய்யும் தொழிலே தெய்வம் என்று கர்வப்படாமல் நாம் அதில் இருந்தால் நமக்கு நல்ல சக்தி உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.